இளவரசி மறைவுக்கு பிறகு மகாராஜா பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அந்த கவலையால் இளவரசரை அவரால் சரியாக பார்த்துக்க முடியல. அதனால் இளவரசரை அரண்மனையில் இருந்தவங்களும் மந்திரியாரும் தான் கவனிச்சுக்கிறாங்க. அப்படி வழக்கம் போல் ஒரு நாள் இளவரசர் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இளவரசர் காணாமல் போயிடுறாரு. அரண்மனையில் இருந்தவங்க எங்கே தேடியும் இளவரசர் கிடைக்கவே இல்லை. அப்படியே நாட்களும் மாதங்களாகுது, மாதங்களும் வருஷங்களாகுது. ஆனாலும் இளவரசர் கிடைக்கவே இல்லை. இளவரசருக்கு என்ன ஆச்சு, எப்படி திடீர்னு மாயமானாருன்னோ, அவர் உயிரோட தான் இருக்காரா, அப்படி இருந்தா எங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு இளவரசர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கான விடையத்தான் நாம் இந்த கதையில பார்க்க போறோம். ராமு, நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. தயாராகு. நாளைக்கு பொழுது விடியறப்போ நாம் அரண்மனையில் இருக்கணும். அரச சிம்மாசனம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அரசே, உங்கள் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாய் கொண்டே இருக்கிறது. இது இப்படியே தொடர்ந்தால் நீங்கள் மரணிக்கவும் நேரிடும். நான் என்ன செய்வேன் மந்திரியாரே? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அரசே, உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் விதி இல்லையே. நாம் மகாராணியார் மறைவிலிருந்தே மீள முடியாத உங்களுக்கு நம் இளவரசர் காணாமல் போனதும் பெரும் துயரம் உங்களை சூழ்ந்துவிட்டது. அவைகள்தானே இந்த நிலைக்கு காரணம். உங்கள் மனக்கவலை தீர்ந்தால் நீங்கள் பழைய நிலைக்கே திரும்பி விடுவீர்கள் என்று ராஜ வைத்தியர் சொன்னது கூட உங்களுக்கு தெரியும் தானே? என் கவலை அவ்வளவு எளிதாக தீரக்கூடியதில்லை மந்திரியாரே. அது தீரும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அதனால் நம் நாட்டை எனக்கு பிறகாக திறன்பட ஆள நீங்கள் தான் சரியாக இருப்பீர்கள் என்று நான் எப்பொழுதோ முடிவு செய்துவிட்டேன். என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி அரசே. ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு எப்பொழுதும் சிம்மாசனத்தின் மீது பற்றோ ஆசையோ இருந்ததில்லை. நான் இறுதி வரை நம் நாட்டிற்கும் அரச சிம்மாசனத்திற்குமே சேவை செய்ய ஆசைப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் தயவு கூர்ந்து உங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அரசரும் மந்திரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காவலாளி அவங்கள குறுக்கிட்டு, வணக்கம் அரசே, உங்களை காண ஒரு நபரும் அவரோடு சேர்த்து ஒரு இளைஞரும் வந்திருக்கிறார்கள் அரசே. அந்த இளைஞன் தான் சிறுவயதில் தொலைந்து போன நம் இளவரசர் என்றும் கூறுகிறார்கள் அரசே. இதை கேட்டதும் அரசரும் மந்திரியும் திடுக்கிட்டு எழுந்தாங்க. என் மகன் என்னை தேடி வந்து விட்டானா மந்திரியாரே? என் குசலன் என்னை தேடி வந்து விட்டானா? அரசே, உங்கள் ஆர்வமும் மகிழ்ச்சியும் எனக்கு புரிகிறது. ஆனால் வந்திருப்பது நம் இளவரசர் தானா என்பது உறுதியாகும் வரை நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் வருபவர்கள் உங்கள் நிலையை தெரிந்து உங்களை ஏமாற்றி இந்த நாட்டை அடைய கூட வாய்ப்பிருக்கிறது. அரசே, வருவது உண்மையிலேயே பசுதானா இல்லை பசுத்தோல் போற்றிய புலியா என்று முதலில் நாம் உறுதி செய்ய வேண்டும். காவலரே, அவர்களை பற்றி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இங்கு அழைத்து வாருங்கள். உத்தரவு மந்திரியாரே. அரசே, மந்திரியாரே, இவர்கள்தான் அவர்கள். சரி, நீங்கள் செல்லலாம். சொல்லுங்கள், யார் நீங்கள்? அரசே வணக்கமுங்க. என் பேர் சாடையன். காட்டுக்குள்ளே வேட்டையாடுறது தான் என் தொழில். அப்படி ஒரு நாள் நான் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது தலையில் அடிப்பட்ட நிலையில் கண்டெடுத்த குழந்தை தாங்க இந்த பையன். தலையில் அடிபட்டிருந்ததுனால யாருங்கிறதையே மறந்து போயிருந்தான். இவனை என் வீட்டுக்கு கொண்டு போய் நான் தாங்க வளர்த்தேன். இப்படி அனாதை குழந்தைகளை அரச காப்பகத்தில் சேர்க்காமல் நீங்களே வளர்ப்பது குற்றம் என்று உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க ஐயா. அது மட்டும் இல்லை, புள்ள இல்லாத எனக்கு என் பொண்டாட்டி போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வனதேவதையே கொடுத்த குழந்தையா தாங்க நான் இவனை பார்த்தேன். என் மகன் மாதிரி பாசமாக வளர்த்தனுங்க. ஆனால் என்ன? ஆனால் இப்போதாங்க இவன் சின்ன வயசில் தொலைஞ்சு போன நம்ம நாட்டு மகாராசாவோட புள்ளன்னு எனக்கு தெரிய வந்ததுங்க. இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இப்பொழுது எப்படி உங்களுக்கு திடீரென்று தெரிய வந்தது? திடீர்னு இல்லைங்க ஐயா. 2 நாளைக்கு முன்னே இவன் மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டான். அந்த அதிர்ச்சியிலேருந்து எழுந்தவன் நான் தான் மகாராசாவோட புள்ள, நான் தான் மகாராசாவோட புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தானுங்க நானும் அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இங்கே கூட்டின்னு வந்தானுங்க. சடையன் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு அரசரால் நம்பாமல் இருக்க முடியல. ஆனால் மந்திரியாரோட ஆழ் மனசில் அவங்க மேலே ஏதோ ஒரு வித சந்தேகம் மட்டும் இருந்தது. அதே சந்தேகத்தோட அந்த இளவரசரை பார்த்து, தம்பி, உங்களுடைய பெயர் என்ன? மாமா, என்ன அடையாளம் தெரியல, நான் தான் குசேலன். இதை கேட்ட மந்திரி அதிர்ச்சியில் உரைய,
அரசர் மகிழ்ச்சி வெள்ளத்துல மூழ்கி, மகனே குசேலா, அரசே, சற்று பொறுங்கள். இளைஞனே, என்னை மன்னியுங்கள். இது சாதாரண தந்தை மகனின் உறவு புதுப்பிப்பது போல் இல்லை. இவர் இந்த நாட்டின் அரசர். ஆகையால் நீங்கள்தான் உண்மையான இளவரசர் என்று உறுதியாகும் வரை நீங்கள் அரசரை நெருங்க முடியாது. அதனால் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் நீங்கள் அரச மாளிகையிலேயே தங்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நாம் நாளை ஒரு தீர்வு காணுவோம். யாரங்கே? இவர்களை நாம் விருந்தினர் மாளிகையில் தங்க வையுங்கள். மந்திரியாரே, என்ன யோசனை? அரசே, நாளை நமக்கு மிகவும் சவாலான நாளாக இருக்கப் போகிறது. நான் சொன்ன மாதிரி அந்த மந்திரி தான் நமக்கு தடையாக வந்து நிற்கிறான். இதனால தான் இவனை ஆரம்பத்திலே தீர்த்து கட்டிடலான்னு நான் சொன்னேன். ஆளே இல்லாத பொட்டல் காட்டில் கம்பு சுற்றி வீரன் நிரூபிக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அது மட்டும் இல்லை, இந்த மந்திரியை நம்ம நம்ப வச்சுட்டா வேற யாருக்கும் எப்போவும் நம்ம மேலே சந்தேகம் வராது. ஆனால் ஒரு வேளை அந்த மந்திரி நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா அப்போ என்ன செய்யறது? கவலைப்படாத சடையா, அவன் இல்லை, அவங்க அப்பா வந்தாலும் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் மந்திரியார் யாருக்கும் தெரியாம ஒரு சோதனை போட்டிக்கு தயார் செஞ்சு வச்சிருந்தார். அங்க அரசரும் சில காவலர்களும் இருந்தாங்க. அவர்களை உள்ளே அழைத்து வாருங்கள். வணக்கம் அரசே. சடையா, உன் வளர்ப்பு மகனான ராமு தான் குசேலன் என்று கூறிக்கொள்கிறார். அவர்தான் குசேலர் என்று நிரூபிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு. அது என்ன வாய்ப்புங்க ஐயா? இப்பொழுது இங்கு 3 போட்டிகள் நடக்கும். அவை அனைத்தும் இளவரசர் சிறு வயது ஞாபகங்களை வைத்தே உருவாக்கியுள்ளோம். இவை 3 கட்ட சோதனைகள். ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த போட்டி நடைபெறும். இல்லையேல் இவர் எங்கள் இளவரசர் இல்லை என்று உறுதி செய்யப்படும். எனக்கு இதில் முழு சம்மதம். முதல் போட்டி தேர்ந்தெடுக்கும் போட்டி. உங்கள் முன் 3 குவளைகள் உள்ளன. அதில் ஒன்று தங்கத்தால் செய்யப்பட்ட குவளை, இன்னொன்று வெள்ளியால் செய்யப்பட்ட குவளை, மற்றொன்று வெறும் செப்பு குவளை. எங்கள் இளவரசர் விளையாடி முடித்தவுடன் எப்பொழுதும் இதில் ஒரு குவளை மூலமாகத்தான் அவருக்கு தண்ணீர் அளிக்கப்படும். அது எந்த குவளை என்றும் ஏன் அந்த குவளை என்றும் உங்களால் கூற முடியுமா? மந்திரியாரே, நான் எப்போதும் வெள்ளிக்கோளில் தான் தண்ணி குடிப்பேன். ஏன்னா எனக்கு அப்போது செரிமான குறைவு இருந்ததால் என் செரிமானத்திற்கு அது உதவுன்னு நீங்கள் எப்போதும் சொல்லுவீங்க. சரியான பதில். 2வது போட்டி படி சொல்லும் போட்டி. எங்கள் இளவரசர் சிறு வயதில் ஒளிந்து கொள்ள எப்பொழுதும் ஒரு இடத்தை பயன்படுத்துவார். அது எதுவென்று உங்களால் கூற முடியுமா? நிச்சயமா. என் அறையில் உள்ள படுக்கைக்கு பின் இருக்கும் ஒரு ரகசிய பாதையில் தான் நான் எப்பொழுதும் ஒளிந்து கொள்வேன். அந்த பாதை எங்கு சென்று முடியும் என்று கூறுங்கள். அது நேராக நம் அன்றாடம் விளையாடும் பின்புறம் உள்ள தோட்டத்தில் தான் போய் முடியும். இதுவும் சரியான பதில். எல்லாரும் மகிழ்ச்சியில இருந்தாலும் நம்ம மந்திரியாருக்கு மட்டும் ஏதோ ஒன்று இங்க சரியில்லைன்னு தோணுது. 3வது போட்டி அடையாளத்தை நிரூபிக்கும் போட்டி. எங்கள் இளவரசருக்கு மார்பக பகுதியில் ஒரு தீப்புண் வடு இருக்கும். அது உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை வெளிப்படுத்துங்கள். அப்படியே அது எப்படி வந்தது என்றும் கூறுங்கள். இதோ இந்த தீக்காயம் என் குழந்தை பருவத்தில் விளையாடும் பொழுது விளக்கு தட்டி என் மேல் விழுந்ததால் ஏற்பட்டது. இதற்கு என் தாய் மயிலிறகால் மருந்தை தடவி விட்டார்கள் என்று எப்பொழுதும் சொல்வார்கள். ஆஹா, அருமை! மந்திரியாரே, இதுவும் சரியான பதில். இந்த இளைஞன் என் மகனேதான், நம் இளவரசரேதான். அரசே, இவர் கூறியது சரியான பதிலாக இருக்கலாம். ஆனால் இவர்தான் இளவரசர் என்று உறுதி செய்ய எனக்கு இன்னும் 1 நாள் அவகாசம் வேண்டும். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் மந்திரியார் அவகாசம் கேட்கறதுல ஏதோ ஒரு காரணம் ஒளிஞ்சு இருக்கிறத அரசர் புரிஞ்சுக்கிறாரு. பின் சபையை அதோட முடிச்சிட்டு மந்திரியை தனிமையில சந்திச்சு பேசுறாரு. என்னாச்சு மந்திரியாரே? எல்லா கேள்விகளுக்கும் அந்த இளைஞன் தான் சரியான பதில் சொல்லிவிட்டானே, பிறகு ஏன் இந்த சந்தேகம்? அரசே, எதையும் என்னால் இப்பொழுது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று சரியில்லை என்று மட்டும் என் ஆழ்மனதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் அரசே. நிச்சயமாக உங்கள் நேர்மையின் பால் எனக்கு மிகப்பெரிய மதிப்பும், நீங்கள் எது செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்னும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு மந்திரியாரே. ஆனால் உங்கள் திட்டம்தான் என்ன? எப்படி உங்கள் சந்தேகத்தை தீர்த்து இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வரப் போகிறீர்கள்? என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது அரசே. இன்று இரவே நான் அதை செயல்படுத்தப் போகிறேன். இன்னைக்கு நான் ஒவ்வொரு பதிலாக சொல்ல அந்த மந்திரியோட முகத்தை பார்த்தியா? மொழி பிதுங்கி போய் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருந்தான். ஆமாம் ஆமாம், அந்த மகாராஜா கூட என் மகனே என் மகனே.
இப்படி 2 பேரும் மந்திரியையும் அரசரையும் கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காவலன் அங்கே வந்து, வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஐயா, உங்களை தனிமையில் சந்தித்து சிறப்பு பரிசு கொடுக்க மந்திரியார் ஆசைப்படுகிறார். நீங்கள் அனுமதித்தால் அவரே உங்களை இங்கு வந்து சந்திக்க வருவதாக சொன்னார். நிச்சயமா, அவர் வர சொல்லுங்க. உத்தரவு. சடையா, அசைக்கவே முடியாத கொடிமரம் இப்போது நம்ம பக்கம் சாயிற மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்கிறேன்னு புரியலையே ராமு. நான் அந்த மந்திரியை பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் தெளிவாக புரியும். சரி சரி, நீ கிளம்பு. அந்த மந்திரி என்னை தனிமையில் சந்திக்கணும்னு கேட்டிருக்காரு. அது சரி, அப்போ நான் கிளம்புறேன். வாருங்கள் மாமா. குசேலா, உன்னை இவ்வளவு நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் நேற்று நடந்தது போலவே இருக்கிறது. எனக்கும் அப்படிதான் இருக்கு மாமா. சரி சரி, நான் வந்த காரியத்தையே மறந்துவிட்டேன். இந்தா, இது நம் நாட்டின் மிகவும் சுவையான பனை மரத்துக்கள். நம் அரசர் எப்பொழுதும் விரும்பி குடிக்கும் ஒற்றை பனை மரத்துக்கள். ரொம்ப நன்றி மாமா. இதை இப்பொழுதே சுவைத்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல். சரி. ராமு கல்லை குடிச்சதும் மயங்குறான். அதுக்கு காரணம் மந்திரி அதில் கலந்து இருந்த மயக்க மருந்து தான். நல்லா தூங்குறாமு, நாளைக்கு எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு பக்கம் ராமு மயங்க, மறுபக்கம் மந்திரியோட உத்தரவால வெளியே இருந்த சடையனை காவலர்களை சுற்றி வளைக்கிறாங்க. பின்னர் மந்திரியும் அங்கே வந்து சடையன்கிட்ட ஏதோ விசாரிக்கிறாரு. அப்படியே மறுநாள் கால சிறப்பு அரசவை கூட்டம் வெகு சிலரோடு தொடங்குது. சொல்லுங்கள் மந்திரியாரே, உங்கள் சந்தேகம் தீர்ந்ததோ? தீர்ந்தது அரசே. ஒரு நிமிஷம் அரசே, அதுக்கு முன்னாடி என் வளர்ப்பு தந்தையான சடையன் அவர்களை காணோம். ஆமாம் மந்திரியாரே, சடையன் எங்கே? அரசே, பயப்பட வேண்டாம். அவர் பத்திரமாகத்தான் இருக்கிறார். யாரங்கே? சடையனை அழைத்து வாருங்கள். அரசே, என்ன இது? இவர் என் வளர்ப்பு தந்தை. இவரை குற்றவாளி போல் நடத்துவது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானம். மந்திரியாரே, இதற்கு என்ன அர்த்தம்? அரசே, நான் அனைத்தையும் தெளிவாக கூறுகிறேன். நாம் சந்தேகப்பட்டது போலவே இவர்கள் இருவரும் நம்மை ஏமாற்றத்தான் வந்துள்ளார்கள். அரசே, இது அபண்டமான பழி. இவர் சொல்வதற்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கிறது? கொஞ்சம் பொறுங்கள் ராமு. அதை சொல்வதற்கு முன் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கூற வேண்டும். இந்த சடையன் எங்களை மட்டும் ஏமாற்றவில்லை, இத்தனை ஆண்டு காலமாக உங்களையும் ஏமாற்றியிருக்கிறான். அதை கேட்டதும் ராமுக்கு எதுவும் புரியாம முழிக்கிறான். தேவானை, உள்ளே வாருங்கள். அரசே, இவங்க தான் தேவானை. இவங்க நம் நாட்டிலேயே மிகவும் சிறந்த வைத்தியர். அது மட்டுமில்லை, புதிய புதிய மூலிகைகளை வைத்து புதிய புதிய மருந்துகளையும் தயார் செய்வதில் கை தேர்ந்தவர். இவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் மந்திரியாரே? இவங்களுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த சடையனுக்கும் இவர்களுக்கும் நீண்ட கால கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் மந்திரியாரே? எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்? அரசே, இந்த சடையன் நம்மை ஏமாற்ற ராமுவை தயார் செய்து இங்கு அழைத்து வந்திருக்கிறான். ஆனால் உண்மையில் இந்த ராமுவை இவன் தயார் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த ராமுதான் நம் நாட்டின் உண்மையான இளவரசர் குசேலன். இதை கேட்டதும் ராமு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் எதுவும் புரியாம நிற்கிறான். ஆனால் இந்த உண்மை எதுவும் ராமுவிற்கு தெரியாது அரசே. என்ன சொல்கிறீர்கள் மந்திரியாரே? ஆம் அரசே, இவன் ராமுவிற்கு மிகவும் அரிய வகை மூலிகைகளை கொடுத்து எந்தவித பழைய ஞாபகங்களும் வரவிடாமல் சடையனால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட அனாதையாகவே வளர்த்து தன் தேவைகளுக்காக பயன்படுத்தியிருக்கிறான். அப்படித்தான் இந்த அரசவையை கைப்பற்றும் திட்டம் என்று ராமு நினைத்தான். ஆனால் உண்மையில் ராமுவை ஒரு கை பொம்மையாக வைத்து சடையன் ஆடிய ஆட்டம்தான் இதையெல்லாம். நான் நேற்று தேவானையும் சடையனும் சந்தித்து பேசுவதை பார்த்தேன். அதன்பின் தேவானையை தனியாக சந்தித்து விசாரித்த போதுதான் மூலிகையை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அதனால் சடையனை கைது செய்து விசாரித்தேன். அப்பொழுதுதான் அவன் ராமுவின் ரகசியத்தை சொன்னான். பிறகு ராமுவின் உடலில் உள்ள அடையாளங்களை மறுபரிசீலனை செய்து உறுதிப்படுத்தினேன். எனக்கு தலையே சுற்றுகிறது. இவை யாவையும் ஏன் இவன் செய்ய வேண்டும்? அதை அவனே தன் வாயால் கூறுவான் அரசே. சொல்லு. மகாராஜா, ராமு என் மகனா இருந்தா இந்த நாட்டுடைய செல்வங்களும் சுகபோக வாழ்க்கையும் நிறைய அதிகாரங்களும் கிடைக்கும் தான் அரசே. இது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். மந்திரியாரே, எனக்கு இதில் இன்னொரு பெரிய சந்தேகம். இவனுக்கு தொலைந்து போன நம் இளவரசர் எப்படி கிடைத்தார்? அதேபோல் அவர் சிறுவயதை பற்றியும் நம் அரச சமாச்சாரங்களை பற்றியும் அவனுக்கு எப்படி தெரியும்? அரசே, இந்த சடையன் யார் என்று இன்னுமா உங்களுக்கு தெரியவில்லை? நன்றாக இவனை பாருங்கள் அரசே.
ஆம் மந்திரியாரே, இவனை இதற்கு முன்னால் எங்கேயோ பார்த்தது போலதான் இருக்கிறது. ஆனால் எங்கே என்றுதான் நினைவுக்கு வரவில்லை. எனக்கும் முதலில் எங்கேயோ பார்த்தது போலதான் இருந்தது அரசே. அதுதான் எனக்கு சந்தேகம் வர முதல் காரணம். இவன் வேறு யாரும் இல்லை அரசே. சிறு வயதில் நம் இளவரசரை பார்த்து கொண்ட இளவரசனின் பணியாளன் ஆறுமுகச் சடையன். ஆனால் இவன் என்னால் நம்ப முடியவில்லை. நம் இளவரசர் தொலைந்த சில மாதங்களிலேயே இவனும் காணாமல் போய்விட்டானே. ஆம் அரசே, காணாமல் போனதும் இவன்தான். இளவரசரை நம்மிடமிருந்து கடத்தி போனவனும் இவன்தான். இது எல்லாம் இவனுடைய எத்துணை ஆண்டு கால சதி திட்டம். நம் இளவரசரை கடத்தி நம்மிடையே இத்துணை ஆண்டு காலம் நாடகமாடி நம் அரசை சீர்குலைத்த இவனுக்கு நான் மரண தண்டனை கொடுக்கிறேன். இப்படியாக அரசர் சடையனுக்கு மரண தண்டனையும் கொடுத்தாரு. அதோடு இளவரசர் குசேலனுக்கு இழந்த பழைய நினைவுகளை மீட்க சிறந்த மூலிகையெல்லாம் கொடுத்து அவர் குணமடைஞ்சதும் அடுத்த அரசராகவும் ஆக்குறாங்க.